ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 104வது நாமாவளியாக ஓம் ஊர்ஜிதோ தாராய நமஹ. முருகப்பெருமான நிலையான தியாக குணமுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்துக்கிறது. ஊர்ஜகா அப்படின்னா பார்த்தோம், மிகுந்த பலமுள்ளவர், வலிமை வாய்ந்தவர்னு. அதில் உதார அப்படின்னா தாராளமாக கொடுக்கக்கூடிய மேலான புகழ்பெற்ற அப்படின்னு உதார குணம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த குணம் உள்ளவர் முருகப்பெருமான். ஏன்னா அவருடைய அப்பா பரமேஸ்வரன் பித்தான்னு சொன்னவருக்கு மேலான வாழ்க்கையை கொடுத்தார். இந்த பூமியில் உடம்போட கைலாயம் போனவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும்தான். அப்போ அதுவும் சாதாரணமாக இஷ்டு போகலையா, ஐராவனம்ன்ற பரமேஸ்வரனுடைய 2000 தந்தம் உள்ள அந்த வெள்ளை யானையை அனுப்புகிறாராம். ஐராவதம் இந்திரனுடைய 1000 தந்தம் உடையது, சிவனுடைய 2000 தந்தமுடைய ஐராவண யானையை அனுப்புகிறார். அப்போ அந்த யானையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கவா எல்லாரும் ஆச்சரியமாக யார் இது யார் இதுன்னு கேட்டாலும் அதை பாடலில் அழகாக வர்ணிப்பார். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவர் யாரென எம் பெருமான் நந்தமார் ஆரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்றார். பித்தான் சொன்னவருக்கு அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா, அவருடைய குமாரன் இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா முத்தமிழால் வைதாலும் வாழ வைக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போர் கயிர்தான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு வர்ணிப்பார். அதாவது மொய் அப்படின்னாலே வண்டுகளுடன் கூடிய தாரணி குழல் அப்படின்னா பூமாலைகளை சூடி கொண்டுள்ள கூந்தலை உடையவள் வள்ளியை, அந்த வள்ளியம்மையை வேட்டவன் மனம் செய்து கொண்டவரும் வெய்ய வாரணம் போல் கொடிய மதயானை போன்ற கைதான் 20 உடையான் 20 கரங்களுடைய ராவணனது தலை 10 கத்தரிக்க 10 தலைகளும் வெட்டுண்டு விழ எய்தான் ஸ்ரீ ராமபிரான் அவருடைய மருகன் திருமருகன் உமையால் பயந்த உமாதேவியார் பெற்றருளிய இளஞ்சியம், அந்த சரவண பொய்கைக்கு பேர். சரவண பொய்கையில் பிறந்தவர் முருகப்பெருமான். அவர் எப்பேற்பட்டவர்னா முத்தமிழால் 3 வகையான செந்தமிழை கொன்று வைதாரையும் வசை சொல்லிய வரையும். இப்போ நம்ம எல்லாம் சுவாமிக்கு மேலே ஏதாவது கோவம் தான் சொல்கிறோம் இல்லையா, சுவாமிக்கு கண்ணே இல்லையே, நான் இவ்வளோ செஞ்சேனே, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாலேன்னு தேவையற்ற வார்த்தைகளால் பேசாமல் முத்தமிழால் அந்த தெய்வத்தை திட்டனாலும் வைதாலும் வசை சொல்லினாலும் மற்ற கோபத்தில் திட்டுற மாதிரி இல்லை. சுவாமியை பிள்ளைத்தமிழ் பாடும்போதெல்லாம் அந்த நீ உனக்கு பார்க்காம இருக்கியே, உனக்கு நான் கண்ணுக்கு மையிட மாட்டேன், உன்னுடைய பாதத்துக்கு நான் புஷ்பம் போட மாட்டேன் அப்படின்னு கோபமாக கடிந்து சொல்லக்கூடிய வார்த்தை மாதிரி வரும். அப்போ அப்படி அந்த முத்தமிழால் பாடினா கூட வாழ வைப்போன் இன்ப வாழ்வில், அதாவது பேரானந்த வாழ்வையே கொடுத்துருவாராம். அதனால தான் தூது சென்றும் அந்த சூரபத்மன் தவற உணரலை, நன்றி மறந்துட்டான். அப்படி இருந்தும் சுவாமி என்ன பண்ணுறார், இன்று போய் நாளை வா அப்படின்றார். அது எப்பேற்பட்ட உதார குணம். நினச்சிருந்தால் சுவாமி வேலாயுத்தால் பஸ்மம் ஆக்கிடலாம், ஆனால் இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். அது மாதிரி நிலையான தியாக குணம் உள்ளவர். எல்லா உயிர்களிடத்திலும் அவர் தாயுள்ளம் கொண்டு தான் இருப்பார். அப்படி அந்த தத்துவார்த்தமான வர்ணனை இந்த நாமாவளி. ஓம் ஊர்ஜிதோ தாராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.